ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன வஷ் படத்துடைய செகண்ட் பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை முன்னாடி போட்டேன். அது காப்பிரைட்ல போன காரணத்தினால பாதி பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, பாதி பேர் பார்த்திருக்காம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய பேர் வேற சேனல்ல கூட இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இப்போ நான் செகண்ட் பார்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு சின்ன ஒன்லைன் மாதிரி சொல்றேன். அதை பார்த்தாலே போதும், நீங்க செகண்ட் பார்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. செகண்ட் பார்ட் கொஞ்சம் வேற கதை மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய மனைவி, ஹீரோவுடைய பொண்ணு, பையன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்துட்டு தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். பேசி பழகி எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்களோ அங்கேயே வரான். அது மட்டும் இல்லாம இவன் வந்துட்டு ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி கொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அப்படியே கேட்டிருப்பா. உட்காருனா உட்காருவா, சாப்பிடுனா சாப்பிடுவா, அப்பா அம்மா அடி, கொலை பண்ணு அப்படின்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுவா, தம்பிய கொலை பண்ணு அப்படின்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுவா. இந்த அளவுக்கு மொத்தமா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். கடைசியில அந்த தம்பிய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம என் பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா சொல்ல வச்சு பொண்ணையும் கூட்டிட்டு போயிருப்பான். அந்த டைம்ல குட்டி பையனை காப்பாத்த போன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன அம்மாவும் பையனும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பார்க்கும்போது இவன் வந்துட்டு நாய்க்குட்டிகளை வளர்க்குற மாதிரி அப்பா அம்மா கிட்ட இருந்து பொண்ணுங்களை வந்துட்டு மயக்கி கூட்டிட்டு வந்து, அதுவும் அவங்க பெர்மிஷனோட கூட்டிட்டு வந்து எங்கேயோ வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். அங்க போயிட்டு சில விஷயம்லாம் நடந்திருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, கத்திரிக்கோளால தன்னுடைய பொண்ணுடைய காதை செவுடாக்கிட்டு அவனுடைய நாக்கு அறுத்து பொண்ணை காப்பாத்திருப்பாரு. அதே போல அவனை வந்துட்டு தன்னுடைய ஒரு ரூம்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. செத்து போன எலி, பூனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்து போன மிருகங்களை மட்டும் வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் அவனை போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஹீரோவுடைய பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயமே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு படம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, லைக் பண்ணீங்க அப்படின்னா ஹைப்பை பார்க்க முடியும். ஹைப்பையும் கொடுத்து விடுங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு நல்லாவே எடிட் பண்ண தெரியும், என் கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க, முக்கியமா சிவகங்கையில இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட். நீங்க எங்க இருந்து வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். சிவகங்கையில இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட். உண்மையிலேயே உங்களால நல்லா எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தா மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதே லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப்ல வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அண்ட் வஷ் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்தியில சைத்தான்னு ரீமேக் பண்ணாங்க. அந்த பார்ட்டை கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ செகண்ட் பார்ட்டுடைய ஸ்டார்டிங் சீன்லயே நிறைய ஸ்கூல் பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போற விஷயத்த காமிக்கிறாங்க. இது ஒரு பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் போல மக்களே. ரொம்ப பெரிய ஸ்கூல், ரொம்ப நார்மலா இருக்கு. காலையில போறாங்க, விளையாடுறாங்க, அங்க இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே பண்றாங்க, சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. மத்தியானம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்கூல்ல தான் சாப்பாடு கொடுப்பாங்க போல. அப்படி லஞ்ச் டைமுக்கு எல்லாரும் போயிட்டு 1 by 1 உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு சாப்பாடு கொண்டு வர இன்னொரு பொண்ணு மேல தவறிப்படுது. இப்போ அந்த பொண்ணு மட்டும் ஒழுங்கா சாப்பிடாம வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. இதே டைம்ல மத்த எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அப்படி சாப்பிடும்போது விளையாடி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல அதுவும் நிறைய பேர் இருக்காங்க. லஞ்ச் டைம் அப்படின்னா எவ்வளவு சத்தமா இருக்கும், ஒரே கூச்சலா சத்தமா ஜாலியா இருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா எல்லாமே அமைதியாகுது, எல்லாருக்கும் வேத்து ஊத்த ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மாதிரி சைலண்டா இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற ஆயாக்களுக்கே ஒண்ணுமே புரியல, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. ஐயோ பாப்பா என்னாச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் ஓடி போயிட்டு பாக்குறாங்க. இதே டைம்ல எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள வரான். நேரா போயிட்டு 2 டேபிளுக்கு பக்கமா நின்னுட்டு நீங்க மட்டும் எந்திரிங்க அப்படின்னும் போது அவங்க மட்டும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. எல்லாரும் வாட்ச் கட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கட்டிருக்கேன் அப்படின்றாங்க. நான் சொல்றத அப்படியே கேப்பீங்களா அப்படின்னும் போது அப்படியே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, யோ பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, யாரையா நீ உள்ள வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயாக்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. லஞ்ச் பிரேக்லாம் முடிச்சுட்டு எல்லா டீச்சரும் கிளாஸுக்கு வராங்க. கிளாஸுக்கு வந்து பார்த்தா அங்க யாரையும் காணும். என்னடா இன்னும் யாருமே சாப்பாடு முடிச்சுட்டு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ திடீர்னு என்னமோ மேல இருந்து கீழே விழுந்த மாதிரி இவங்க பாக்குறாங்க. என்னமோ கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கமா எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சிருக்கா. இவங்க வேகமா கிரவுண்டுக்கு ஓடி போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்தா பாத்தீங்களா, அதுல பயங்கரமா காயம்பட்டு அப்படியே உயிருக்கு போராடி இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போக இவங்க அப்படியே பேனு கத்துறாங்க. இவங்க கத்தன கத்துல செக்யூரிட்டி எல்லாம் ஓடி வராரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அவரு நேரா ஓடி போயிட்டு பிரின்சிபலை கூட்டின்னு வராரு. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு
மயக்கமே வருது. என்னாச்சு இந்த பொண்ணு எப்படி கீழே குதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க சும்மா மேல எட்டி பாக்குறாங்க. மேல பார்த்தா மொத்தம் 9 பொண்ணுங்க. இப்போ குதிச்சா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட சேர்த்து 10 பொண்ணுங்க போல. அதுல ஒரு பொண்ணு மட்டும் கீழே குதிச்சிருக்கா. மேல இருக்க எல்லா பொண்ணுங்களும் என்ன காப்பாத்துங்க, எங்களுக்கு குதிக்க விருப்பமே இல்ல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது ஐயோ பின்னாடி போங்க அப்படின்னும் போது எங்களால முடியாது அப்படின்றாங்க. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் மேல வரேன் அப்படின்னும் போது மேலையும் வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியுது. செக்யூரிட்டி கிட்ட நீ போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. மேல போயிட்டு என்னமா பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், குதிக்காதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னும் போது எங்களால முடியாது, அந்த ஆள் வந்துட்டு கரெக்டா 3 மணிக்கு எங்களை குதிக்க சொல்லிருக்காரு, அதுக்கு முன்னாடி யாராவது வந்து காப்பாத்த பார்த்தாலும் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு, கிட்ட வராதீங்க, எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அந்த ஆளு கொடுத்த கமெண்ட்டை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது ஐயோ யார் அந்த ஆளு, சொல்றதை கேளுங்க, அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாருங்க, குதிச்சு மட்டும் என்ன சாதிக்க போறீங்க, நம்ம எல்லாமே பாத்துக்கலாம், தயவு செஞ்சு குதிக்காதீங்க அப்படின்னும் போது மேம் நாங்க வேணும்னே குதிக்கல, எங்களை வந்துட்டு மீறி வேற வழியே இல்லாம தான் நாங்க குதிக்க போறோம் அப்படின்னும் போது அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வாங்க அப்படின்னும் போது செக்யூரிட்டி வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணை காப்பாத்த பாக்குறாரு. அப்ப இந்த பொண்ணு செக்யூரிட்டியவே பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பொண்ணு குதிச்சு இறந்து போறா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவளுமே குதிக்கிறா. இத பாத்தியோருக்கு கொமட்டிட்டு வாந்தியே வருது. ஒரு வாந்தி எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமா போக பிரின்சிபல் போயிட்டு அடிக்கிறாங்க. உன்னை எவன் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்த சொன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ண நடிக்க. கூட இருக்க இன்னொரு டீச்சர் தான் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன விஷயம் தான் ஆகுதுன்னு பார்க்கலாம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, யோசிக்கலாம் அப்படின்னும் போது இப்போ 3 மணி ஆகுது. அந்த பொண்ணுங்க இவங்களை பாக்குறாங்க, வாட்சியும் பாக்குறாங்க. மேம் எங்களை காப்பாத்துங்க, ஆனா எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே கீழே குதிச்சு எல்லாரும் இறந்து போறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோவுடைய பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இன்னமும் அந்த சூனியத்தை விட்டு வெளியே வராம ஒரு மாதிரி முடியெல்லாம் கொட்டி கேன்சரால பாதிக்கப்பட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இன்னமும் அப்படியே சிரிச்ச மீனியவே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இவரு தான் ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாரு. இப்ப வந்துட்டு அந்த வில்லனுக்கு டீ தூளும் அதுக்கப்புறம் இறந்து போன எலி பூனை நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னத்தை கொண்டு வந்து போடணும். வீட்டுல டீ தூள் காலி, நிறைய கிராசரிஸும் காலி அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு கடைக்கு போறாரு. கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கும் போது தான் டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்கூலை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு மாடிக்கு போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அங்க ஒரே கலைபரமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லைவா இப்ப அந்த பிரின்சிபல் வந்து பேசிட்டு இருக்காங்க. வெளியே அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க, போலீஸ் படையே வந்துட்டாங்க. எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. நான் மேல போயிட்டு அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அவரு சொன்ன கட்டளைய நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிச்சு இறந்து போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது, அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னும் போது இதை பார்த்த ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அடங்கொய்யால நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்தானே, அதே போல அங்க யாரும் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஸ்கூல் வாசல்ல எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் எங்களை உள்ள விடுங்க அப்படின்னும் போது போலீஸ் உள்ளுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இறந்து போன பொண்ணுங்களை தூக்கிட்டு போறாங்க. அந்த பிரின்சிபல் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு போலீஸ் வராரு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு, ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு வார்த்தையே வரல, அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கடையில இருந்து பரபரப்பா கிளம்பி வந்தாரு பாத்தீங்களா, நேரா வீட்டுக்கு போறாரு. வில்லனை உள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த வில்லன் கிட்ட போயிட்டு உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்காங்க சொல்றா அப்படின்னும் போது அவரு ஏற்கனவே சாவர கண்டிஷன்ல இருக்காரு. ஒழுங்கா சாப்பிடாம வயசாகி போயிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே பாவமா இருக்காரு. ஆனா இந்த ஆளை பார்க்கும் போது நமக்கு பாவம்லாம் வரவே வராது. சொல்றா அப்படின்னும் போது அவர் ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறாரு. அவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்க கொய்யால அப்படின்னா அவன் வருவான்னு உனக்கு தெரியுமா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு கண்ணை மட்டும் அசைக்கிறாரு. ஏன்னா நாக்கதான் ஹீரோ கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு மட்டும் குழம்பு கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கழுவ போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு மட்டும் இப்போ சுயநினைவோட இருக்கா. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு குழம்பு கொட்டிட்டா, அதை கழுவலான்னு உள்ளுக்குள்ள போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்தேன். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருந்ததுனால நான் உள்ள போயிட்டேன். பாத்ரூம்குள்ளேயே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டேன். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது சரி ஓகே இந்த பொண்ணுக்கு வேற ஒண்ணுமே தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி வசியம் பண்ணப்பட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்குமே எல்லாமே சரியாயிடும், என்ன விஷயம் ஆச்சோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் வரா. இந்த மாதிரி பெரிய போலீஸ் வந்தவனே அங்கிள் இந்த விஷயத்த சொல்ல சொன்னாரு, அப்படி இல்ல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பிரதாப்ப கண்டுபிடிக்கணும். நீங்க மட்டும் அங்கிள் சொல்ற மாதிரி பிரதாப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னா ஸ்கூல்ல 10 பேர் இறந்து
இறந்து போனாங்க இல்லையா, அது வெறும் சாம்பிள் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த ஊரே பேர் அழிவை நோக்கி போகும். அந்த அழிவை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னும் போது பிரின்சிபல் கடுப்பாகிறாங்க. எவனோ ஒரு அங்கிள் சொன்னா அப்படின்னா நீங்க குதிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னும் போது, சரிமா வேற என்னமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுதான் முக்கியம், பிரதாப்பை தேடி கண்டுபிடிக்கணும், அதை தான் அங்கிள் சொல்ல சொன்னாரு. ஏதாவது பெரிய போலீஸ் அதிகாரி வந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி ஓகே அங்கிள் சொன்ன முதல் விஷயத்த நான் பண்ணிட்டேன், அடுத்த விஷயத்த இப்போ நீங்க எல்லாரும் பண்ணலாம், ரெடி ஆகுங்க அப்படின்னும் போது, இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் முக்காவாசி பேர் கொஞ்சம் பேர் ஸ்கூல்ல இருக்காங்க, மத்த எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிடிக்க ட்ரை பண்ணா போலீஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு வெளியே ஓடுறாங்க. அந்த ரெண்டு ஆயாக்கள் வந்துட்டு என்னாச்சு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆயாவை இங்க கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் அப்படியே கத்திக்கிட்டே வெளியே ஓடி வராங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல இவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பசங்களை பார்க்கலாம் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பசங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தா அவங்களையும் அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டு குறுக்கால வர எல்லாரையும் வெறி கொண்டு தாக்குறாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்லாம் பார்க்காம போலீஸ்லாம் பார்க்காம எல்லாரையும் அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஊருக்குள்ள ஓடும் போது பஸ்ல ஏறி ஒரு பொண்ணு பஸ் ஆக்சிடென்ட் பண்றா, ஒரு பொண்ணு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு எல்லாரையும் அடிக்கிறா, ரோட்ல பாக்குறவங்கள அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஊரையே ஒரு கலவர பூமியா மாத்துறாங்க. அந்த அங்கிள் சொன்னபடி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்னடான்னா பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அந்த பெட்ரோல் பங்கையே வெடிக்க வச்சுடா மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. டிவி நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிரதாப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலாம், பிரதாப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊரையே இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் போயிட்டு அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க, பாக்குற எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் கைது பண்ண சொல்லி உத்தரவே போட்டிருக்காங்களாம். மொத்தமா இதுல ஒரு 300 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 180 பொண்ணுங்க இன்னமும் ஸ்கூல்ல இருக்காங்க. 180 பொண்ணுங்களுக்கும் மேல வெளியே போயிட்டு மத்தவங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கும் போது இத பாக்குற ஹீரோக்கு என்னமோ தோணுது. இவரு கடைக்கு போயிட்டு எதோ வாங்கிட்டு வராரு, பெட்டி பெட்டியா வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க அடுக்கி வைக்கிறாரு. அது என்ன விஷயம்னு நமக்கு காமிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வில்லனை பயங்கரமா கட்டி போடுறாரு, வாயை கூட கட்டி போட்டு அந்த ரூமையும் நல்லா லாக் பண்ணிட்டு அந்த கீயை வந்துட்டு இவரே கொண்டு வராரு, ஒரு மாலையா மாட்டி அங்கிருந்து கொண்டுட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த ரத்தம்லாம் வெளியே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள இந்த போலீஸ் வந்துட்டு சில பேரண்ட்ஸை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க பொண்ணுங்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க, பேசி அந்த விஷயத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸும் போயிட்டு பேச ட்ரை பண்றாங்க. பேச ட்ரை பண்ணாலே அந்த பொண்ணுங்க வந்துட்டு அப்பான்னு கூட பார்க்காம அடிச்சு அனுப்புறா. நீங்க எல்லாரும் அமைதியா பேசுங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டே இருக்கும் போது அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றா, இன்னும் 5 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு, இங்கேயே உட்காந்து நீங்க பிரதாப்ப கண்டுபிடிக்காம ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்க நடக்க போற விபரீதம் ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும், சொன்னா கேளுங்க, போயிட்டு பிரதாப்ப கண்டுபிடிங்க அப்படின்னும் போது, யாரு பிரதாப், இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட யாரு சொன்னா, 5 நிமிஷத்துல என்ன விஷயம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேள்வி கேட்கும் போது அங்க கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. பிரதாப் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ நேரா வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, பிரதாப் வந்துட்டு என் கூட தான் இருக்கான், இன்னமும் நான் அவனை உயிரோட தான் வச்சிருக்கேன், உன்னை வசியம் பண்ணானே, அவன் வேற என்ன பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த குட்டி பொண்ணு அமைதியா இருக்கா, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அப்பதான் போலீஸ் கேக்குறாரு, நீ யாரு, பிரதாப் யாரு, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரதாப் வந்துட்டு ஒரு மோசமான சைக்கோ, ஒரு சூனியக்காரன், வசியக்காரன், அதே போல இங்க வந்து இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு கொடூர சைக்கோ, மோசமானவன், வசியக்காரன், அவன் இப்போ எங்க இருக்கான்னு கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு அமைதியா இருக்கா. இதே டைம்ல பிரின்சிபல் வராங்க. இங்க பாரு, உனக்கு தான் எல்லாமே தெரியுது, இங்க வந்தவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியுது, அந்த பிரதாப் எங்க இருக்கான், அவனை கூட்டிட்டு வந்து விட்டா அவன் பாட்னு கூட்டிட்டு கிளம்ப போறான், எல்லாமே முடிய போகுது, அப்ப நீ எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது அவ்வளோ ஈஸியெல்லாம் முடியாது, இங்க இருக்கிற எதையும் யாராலையும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது, என்ன பண்ணாலும் நிப்பாட்ட முடியாது, இந்த பசங்க நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க, அந்த வசியக்காரன் சூனியக்காரன் சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க, அவனும் அவ்வளோ ஈஸியா பிரதாப்ப வாங்கிட்டு இங்க கிளம்ப மாட்டான், முதல்ல அந்த வசியக்காரன் எங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணு இன்னமும் அமைதியா இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த சூனியக்காரன் இங்க இருந்து போயிருக்க மாட்டான், இங்கதான் இருப்பான், இங்கேயே தான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு
அப்படின்னும் போது இப்ப அப்படியே நமக்கு அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கான் மக்களே. கேஷுவலா எந்திரிச்சு வந்து, ஆமா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க என்ன ஏதாவது பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இங்க நடக்கிற விஷயமே ரொம்ப மோசமா இருக்கும், உங்க பசங்களே உங்களை கொலை பண்ணுவாங்க, நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஒண்ணுமே இல்ல இப்ப நீங்க வந்துட்டு என்ன ஏதாவது பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த பொண்ணு தீ குளிப்பா அப்படின்னும் போது, என்ன பாப்பா குளிப்பியான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றா. இப்ப அங்க ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு ஈஷாவா. நேரா அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த விஷயம்லாம் சொல்லி முடிச்சுட்டு, வேற என்ன விஷயம் நான் உன்னை பண்ண சொன்னேன், நீ பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே அடிக்க, அங்க இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. பொண்ணுடைய அப்பா அம்மாலாம் ஓடி வராங்க. என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட பார்க்கும்போது, அங்க யாரு கத்தி வச்சிருக்கா, கத்தியை கொண்டு வாங்க அப்படின்னும் போது அங்க இருக்க ஒரு பொண்ணு கத்தியை கொண்டு வந்து ஈஷா கிட்ட கொடுக்க, இங்க பாரு இங்க இருக்கிற யாராவது உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கையில மாத்தி மாத்தி கோடு போட்டுட்டே இரு அப்படின்னும் போது இந்த பொண்ணு கோடு போடுறா. இந்த பொண்ணு கைய அறுக்க அறுக்க அப்படியே ரத்தம் ஊத்துது. இப்போ அப்பா அம்மா, போலீஸ், நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர், பிரின்சிபல்லாம் காப்பாத்த ட்ரை பண்ணும்போது, காப்பாத்த ட்ரை பண்ண ஒன் பை ஒன்னா அறுத்துக்கிட்டே இருக்கா. இதையெல்லாம் பார்க்க இந்த பொண்ணுடைய அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேரா போயிட்டு அந்த சைக்கோடைய காலையே விழுந்து, இந்த மாதிரிலாம் பண்ணாத, என் பொண்ணை விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காலை புடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்க டேபிளுக்கு மேல ஏறி உட்கார்ந்து இங்க நடக்கிற அந்த கொடூரம் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல போலீஸ் கடுப்பாயிட்டு கண்ணை தூக்குறாரு. அப்போ அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து காம்பஸாலேயே போலீஸோடைய வயித்துல ஒரு 4 குத்தி அந்த கண்ணை புடுங்குறா. நீ கண்ணை வாங்கிட்டு போ, யாராவது என்ன வந்துட்டு அட்டாக் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காப்பாத்தணும் அப்படின்றான். அதாவது இந்த பொண்ணுங்க எல்லாரையும் சாப்பாட்டுல எதையோ கலந்து வசியம் பண்ணிட்டு இருக்கா மக்களே. வசியம் பண்ணது மட்டும் இல்லாம முதல் கட்டளை என்ன அப்படின்னா, யாராவது என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க அட்டாக் பண்ணும் அப்படின்றது தான் போல. இப்ப இந்த சைக்கோ என்ன சொல்றான் அப்படின்னா, பொண்ணுங்க மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கட்டும், மத்த எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னும் போது யாரும் வெளியே போக மாட்டாங்க. எப்படி வந்துட்டு தன்னுடைய பசங்க உள்ளுக்குள்ள இப்படி ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அம்போன்னு விட்டு எந்த பேரண்ட்ஸ் தான் வெளியே போவாங்க, யாருமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கும் போது, ஆமா இந்த ஆபத்துல விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க தான், ஆனா கட்டாயமா நீங்க எல்லாரும் வெளியே போயே ஆகணும், இல்ல அப்படின்னா பெரிய பின்விளைவை சந்திக்க வேண்டியதா இருக்கும், இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலை திட்டும் போது பிரின்சிபல் போயிட்டு கெஞ்சுறாங்க, எங்க சொன்னா கேளுங்க, நீங்க எல்லாரும் வெளியே போங்க, இந்த ஆள் ஒரு பயங்கரமான சைக்கோ, இந்த ஆள் சொன்னா அப்படியே செய்வான், வெளியே போங்க அப்படின்னும் போது யாருமே வெளியவே போக மாட்டாங்க. இப்போ போலீஸ் கிட்ட இருந்து கன்னை வாங்கினாங்க இல்லையா, ஒரு குட்டி பொண்ணு வாங்கிட்டு போனா பாருங்க, யாருக்கு இங்க ஷூட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா, நான் வந்துட்டு ஷூட்டிங் கிளப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, நான் சொல்லியும் எந்த அப்பா அம்மாலாம் வெளியே போகாம இருக்காங்களோ அவங்கள ஒன் பை ஒன்னா ஷூட் பண்ணு அப்படின்னும் போது, இப்போ கன்னை வாங்கின பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஓடி வராங்க. முதல்ல அவங்கள ஷூட் பண்ணு அப்படின்னும் போது இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு செகண்ட் சொல்றா, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றா. அவங்க வெளியே போல, அவ்வளவுதான், அவங்கள ஷூட் பண்ணி அங்கேயே காலி பண்றா. அடுத்து அந்த ஈஷா கையறுத்துக்கிட்டு ரத்தம் போக மயக்கம் போட்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பா. அப்பா அம்மா வந்துட்டு காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களையும் ஷூட் பண்ணு அப்படின்னும் போது அவங்களையும் ஷூட் பண்ண. இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த பொண்ணு அடுத்த பாயிண்ட பண்ணும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கான கடைசி வார்னிங், ஒழுங்கா வெளியே போயிடுங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னும் போது இப்ப இருக்கிற எல்லா அப்பா அம்மாவும் பயந்துட்டு வெளியே போயிட்டாங்க. பிரின்சிபல், டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இந்த சைக்கோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, பிரதாப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அண்ட் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான், என்னுடைய பொண்ணும் அந்த வசியத்தை விட்டு சூனியத்தை விட்டு வெளியே வராம இன்னமும் மாட்டிக்கிட்டு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நான் அவனை வந்துட்டு கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 12 வருஷமா நான் டெய்லி உள்ளுக்குள்ள போகும்போதுலாம் என்ன கொன்று அப்படின்னு சொல்லிட்டு என் காலை பிடிச்சி கெஞ்சுவான் அப்படின்னும் போது இந்த சைக்கோக்கு காண்டாவது. வார்த்தையை அளந்து பேசு, அவன் என்னுடைய அண்ணா, என்னுடைய குரு மாதிரி, என்னை விட அவனுக்கு இந்த பவர்லாம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும், ஒழுங்கு மரியாதையா என் அண்ணா எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னும் போது, சொல்லல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, இங்க இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணுவியா, கொலை பண்ணு, என்னையும் கொலை பண்ணுவியா, கொலை பண்ணு, என்ன கொலை பண்ண அப்படின்னா உன்னுடைய அண்ணாவை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணா கூட எனக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு சைக்கோவை அடைச்சு வச்சு டெய்லி நானே அவனை துன்புறுத்திக்கிட்டு இருக்கேன், டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய பொண்ணு கடந்த 12 வருஷமா அந்த ஸ்பெல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வர முடியாம பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளை வந்துட்டு வெளியே கொண்டு வரணும், நார்மல் ஆக்கணும், அந்த ஒரு சூனியத்தை மட்டும் எடுத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிராமிஸ் பண்ண அப்படின்னா உன்னுடைய அண்ணா எங்க இருக்கான்னு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னும் போது, டே நீ எனக்கே வந்துட்டு கண்டிஷன்லாம் போடுறியா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணு ஏதோ சத்தம் போடுவா, தும்புவாலோ இரும்புவாலோ போல, மூச்சு விடாத அப்படின்னும் போது அந்த பொண்ணு மூச்சு விடாம அப்படியே கீழே விழுந்து மூச்சு விட ட்ரை பண்றா. ஆனா இவன் சொல்லிட்டான் அப்படின்னு
சொல்லிட்டு மூச்சு விட முடியாம அப்படியே துடிச்சு இறந்து போறா. நம்ம ஹீரோ பயப்படுவார்னு பார்த்தா அப்படியே கெத்தா நிக்கிறாரு. இங்க பாரு, நான் சொல்றபடி கேட்ட அப்படின்னா பிரதாப் கிடைப்பான். இந்த மாதிரி ஏதாவது சிங்கடிச்சிக்கா வேலையெல்லாம் காமிச்ச அப்படின்னா நானும் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, வெயிட் பண்ணு, நீ சொல்ற மாதிரி பண்றேன், என்ன வந்துட்டு அண்ணா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கண்டிஷனுக்குலாம் ஓகே சொல்றான். மக்களே வேற வழி இல்லாம ஓகே சொல்றான். அடுத்து அங்க இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீ பிரின்சிபல்ல உள்ளுக்குள்ள கூட்டணும் அப்படின்னும் போது பிரின்சிபலையும் கூட்டின்னு வராங்க. பிரின்சிபல் வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வெளியே போறேன். வெளியே நிக்கிற போலீஸ், பிரஸ், மீடியா, இந்த பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்கூலுக்குள்ள போட்டு லாக் பண்ணுங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேள்வியும் கேட்காம லாக் பண்ணுங்க. நான் இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வெளியே போறேன். அதுக்கு 2 பஸ் வேணும், அதையும் ஏற்பாடு பண்ணுங்க. யாருமே என் பின்னாடி வரவே கூடாது. ஸ்கூல் பஸ்ல எப்படியும் ட்ராக்கர் இருக்கும், ட்ராக் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரவே கூடாது. அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் ஆகுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இப்போ பிரின்சிபல் போயிட்டு அந்த உள்ளுக்குள்ள எல்லாரையும் போட்டு லாக் பண்றாங்க. போலீஸ், பிரஸ், மீடியா, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லாக் பண்றாங்க. இப்போ இவன் போறான். இவன் பின்னாடியே எல்லா பெண்களும் போறாங்க. அந்த 2 பஸ்ல ஏறி அப்படியே கிளம்புறாங்க. போலீஸும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த பஸ் போயிட்டே இருக்கும்போது போற வழியில ஒரு பொண்ணை பாக்குறான். இவன் காலையில இல்ல மதியானமா ஒரு பொண்ணை ஏவி விட்டான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு இன்னும் போயிட்டு யாரையோ கொலை பண்ணிட்டு இருக்கா. பாப்பா பண்ண வரைக்கும் போதும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அந்த பொண்ணு இவனை பார்த்தவனே ஒரு மாதிரி அழுதுட்டே ஓடி போறா. என்ன காரணமோ தெரியல, இவனுக்கு அந்த பொண்ணு வசியம் ஆகாம ஓடி போயிட்டா. அவன் வந்துட்டு கெத்த விடாம சரி ஓகே அந்த பொண்ணு போனா போறா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், என்னுடைய அண்ணாவை நீ எப்படி லாக் பண்ண, அவனை எப்படி கட்டுப்படுத்தின, அவனை வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடியாது, என்னை விட அவன் 100 மடங்கு பயங்கரமான சக்தி படைச்சவன், அவனை எப்படி லாக் பண்ண அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கதானே வர வந்து பாரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இவ்வளவு நாள் இல்லாம கடந்த 12 வருஷமா இல்லாம திடீர்னு என்ன அண்ணாவை தேடி வந்திருக்க, அண்ணா மேல பயங்கர பாசமானு கேட்கும் போது பாசமும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன் அடிக்கடிக்கு எனக்கு கால் பண்ணி என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெண்களை வசியம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி ஜாலியா பேசிட்டு இருப்பாங்களாம். ஆனா கடந்த கொஞ்ச நாளாவே ஆளை காணோம். பயபுள்ள எங்க போனா என்னானா அப்படின்னே தெரியல. கால் பண்ணாலும் போனே போக மாட்டேங்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவனுடைய அந்த வீட்டுக்கே போலான்னு பார்த்தா அங்க நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. அவன் அனுமதி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணா அந்த பொண்ணுங்க எல்லாரும் கடிச்சே கொலை பண்றாங்க. வேற எங்க தேடி பார்க்கும் போதும் அவனை வந்துட்டு கண்டே பிடிக்க முடியல. ஆக்சுவலா ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே அந்த வீட்டுக்கே போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா வீடே காலியா இருக்கு, பொண்ணுங்களையும் காணும் அவனையும் காணும். எனக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு மட்டும் நல்லாவே புரியுது. ஆனா அவன் இறந்து போயிருக்க மாட்டான், அவனை யாராலையும் கொலை பண்ணவே முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தேடி தேடி பார்த்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா வெறுப்பாயிட்டு இந்த மாதிரி பண்ணி அவனை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கூலை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றான். சரி நீங்க எதுக்காக பெண்களை மட்டும் வசியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாப்பா அங்கிருந்து குதி அப்படின்னும் போது ஓடுற பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு இறந்து போறா. பார்த்தல பார்க்கவே ஜாலியா இருக்கு இல்லையா. அதாவது காலம் காலமா பெண்கள் தான் பயங்கர சக்தி படைச்சவங்க, சுப்ரீம் பவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களை பத்தி யாருமே சக்தி படைச்சவங்க அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா நாங்க தான் பயங்கரமான பவர். நாங்க நினைச்சா பெண்களை என்ன வேணா பண்ண முடியும், எப்படி வேணா ஆட்டி படைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் பெண்களை மயக்கிற அந்த பவரை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பெண்களை மட்டும் மயக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே போலீஸ காமிக்கிறாங்க. இந்த வண்டி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஒரு வழியா பஸ் ஹீரோடைய வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்குள்ள போகும்போது இந்த சைக்கோ பாதி பொண்ணுங்களை மட்டும் கூப்பிட்டு நீங்க வந்துட்டு இந்த வீட்டை பாதுகாத்துக்கோங்க, யாராவது இந்த கேட்டை தாண்டி உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்றங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். எங்க என்னுடைய அண்ணன் எங்க என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ மேல கூட்டிட்டு போறாரு. பார்த்தா பொண்ணுடைய ரூம். யோ எங்க அண்ணன் எங்கயா, பொண்ணுடைய ரூமுக்கு ஏன் கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு முதல்ல என் பொண்ணை சரி பண்ணு, அப்பதான் உன்னுடைய அண்ணா கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்னும் போது டே நான்லாம் யாரு தெரியுமா, நான்லாம் யாருடைய பேச்சையும் கேட்கவே மாட்டேன், என்னுடைய அண்ணாக்காக தான் இறங்கி போறேன், ஒழுங்கா என்னுடைய அண்ணாவை காமி இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னும் போது சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூம் லாக்கெல்லாம் திறந்து அண்ணாவை காமிக்க அண்ணாவை பார்த்தோன்னே இந்த சைக்கோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஆடா பாவி என்ன கொடூரண்டா பண்ணி வச்சிருக்க, நாங்க கொடுறேன் அப்படின்னா எங்களை விட நீ மோசமான ஆளா இருப்பா போல, ஏன்டா இந்த மாதிரி பண்ண ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சுட்டா. மூஞ்சியே மாறுது. என் அண்ணாவுடைய சங்கிலி எல்லாம் கழட்டி விடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கழட்டி விடுறதுக்கு முன்னாடி முதல்ல என் பொண்ணை சரி பண்ணு அப்படின்னும் போது டே இங்க பாரு என் கோவத்தை கிளறாத, நான் நினைச்சேன் அப்படின்னா இப்ப இந்த ஸ்கூல் பொண்ணுங்களை வச்சு உன்னையும் பொண்ணையும் கொலை பண்றவன், ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு, முதல்ல கை கால் கட்ட அவுத்து விடு அப்படின்னும் போது அவுத்து விடவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன், முதல்ல என் பொண்ணை சரி பண்ணு அதுக்கப்புறமா தான் எல்லாமே அப்படின்னும் போது சரி போ சரி போயிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வா, உன் பொண்ணை சரி பண்ணும் அப்படின்னா
அதுக்கு என்னுடைய அண்ணா வேணும், என்னால மேலலாம் வர முடியாது, நீ போயிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வாடா அப்படின்னும் போது இவரும் போயிட்டு தூக்கிட்டு வராரு. வீல் சேர்ல வச்சு உள்ளுக்குள்ள தள்ளிட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இந்த பொண்ணு 12 வருஷமாவா சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் போல, சரி என்ன கொடுத்து என்னுடைய அண்ணன் வசியம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சுகரு அப்படின்னு சொல்ற. சுகர்லாம் கொடுத்து 12 வருஷம் வசியம் பண்றது அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். நல்லா யோசிச்சு பாரு, உன் ஃபேமிலி கிட்ட இல்ல உன் பொண்ணு கிட்ட ஏதோ எங்க அண்ணன் கொடுத்திருப்பாரு, அதுக்கப்புறமா தான் உன் பொண்ணு வசியமாயிருப்பா, அதை கொடுத்தா மட்டும்தான் திரும்ப உன் பொண்ணு சரியாவா, என்ன கொடுத்தான்னு யோசிச்சு பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. சாக்லேட் மாதிரி என்னமோ கொடுத்தான், அது சுகர் சாக்லேட் தான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னும் போது முடியவே முடியாது, 12 வருஷம்லாம் சாக்லேட்டை வச்சு வசியம் பண்ணவே முடியாது. நான் பாத்தியா ஒரு லஞ்ச் இந்த பசங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கொடுத்து அது மூலமா தான் வசியம் பண்ணிருக்கேன். இந்த வசியம் வந்துட்டு சில பொண்ணுங்களுக்கு 2 ஹவர் இருக்கும், சில பொண்ணுங்களுக்கு 20 மணி நேரம், சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கூட 20 நாள் அந்த மாதிரி தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே என் கூட இருக்கணும். இப்போ வந்துட்டு அவங்க என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்பெல் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. நீ நல்லா யோசிச்சு பாரு, வேற என்னமோ என்னுடைய அண்ணன் கொடுத்து மயக்கிருக்கான் அப்படின்னும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு 10 ரூபாய் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லு, எங்க அண்ணன் கையில ஒரு 10 ரூபாய் கொடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ 500 ரூபாய் தூக்கி நீட்டாரு. தம்பி இதெல்லாம் வேலைக்காவாது, அவன் என்ன கொடுத்தானோ அதை தான் திருப்பி கொடுக்கணும், அப்பதான் இந்த வசியத்தை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு ஒண்டியல்ல இருந்து கொட்டி அந்த 10 ரூபாய்லாம் கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடு, அவங்க கிட்ட கொடுக்கும் போது அவன் சுய நினைவோட இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு எழுப்ப ட்ரை பண்றாரு. டே எந்திரா எந்திரா அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் உன்னால முடியாது, அந்த பொண்ணு கிட்ட சொல்லி தண்ணியை தெளிச்சு எழுப்புங்க அப்படின்னும் போது அவங்களும் எழுப்புறாங்க. இப்போ 10 ரூபாய் கூட்டுறா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆளு வாங்கவே மாட்டாரு. இந்த மாதிரி சூனியத்தை விட்டு அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டான். ஆனா நம்ம ஹீரோ கட்டாயப்படுத்தி இந்தா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுட்டு வந்து இப்போ என் பொண்ணுக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது ஓகே ஆயிட்டு இருக்கும், பொண்ணை எழுப்பு அப்படின்னும் போது அந்த பொண்ணு அப்படியே இருக்கா. ஐயோ என் பொண்ணு சரியே ஆகல அப்படின்னும் போது இங்க பாரு 12 வருஷமா அப்படியே அந்த சூனியத்தால பாதிக்கப்பட்டா இல்லையா, அவ சுய நினைவே இல்லாம இருக்கா, அவளை எழுப்ப ட்ரை பண்ணு, மறுபடியும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணு, கத்தி அழுகு, ஏதாவது பண்ணு, அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியணும், எல்லாமே ஃபீல் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுறாரு. ஆரியா எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக. இப்ப அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ்லாம் மாறுது. அந்த பொண்ணு வந்துட்டு சுயநினைவுக்கு வந்து அழுக ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. எப்பா சாமி இந்த பொண்ணை எங்க இருந்து கூட்டு வந்தாங்க அப்படின்னே தெரியல மக்களே, அப்படி நடிக்கிறா மக்களே. இந்த பொண்ணுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், இந்த பொண்ணு பண்றது எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்ப இந்த பொண்ணு சுயநினைவுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த சூனியக்காரனை பார்த்துட்டு பயங்கரமா கத்துற, அப்படியே பேனு கத்திட்டு கிட்ட வர, ஏமா ஏமா இப்ப அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் அவனை வச்சு செஞ்சுட்டேன், கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போக அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல சைக்கோ வெளியே வரான். டே எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா கீழே கொடுறான்னு கேட்கும் போது இவரும் கழட்டி கொடுக்குறாரு. அதை ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து லாக்கெல்லாம் கழட்டு அப்படின்னும் போது அந்த பொண்ணும் போயிட்டு கலட்டுறா. இப்ப வந்துட்டு இவன் போயிட்டு பேச ட்ரை பண்றான். சரி ஓகே உனக்கு எல்லாமே ஓகேவா, நான் காப்பாத்திட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அந்த ஆளு பேசவே மாட்டாரு, ஒரு மாதிரி உளர்றாரு. என்னாச்சு பசிக்குதா, சாப்பாடு வேணுமா, ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லு அப்படின்னும் போது நாக்க கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையால காமிக்க வில்லனுக்கு வெறி வரும் பாருங்க. வெளியே போயிட்டு ஹீரோவை போட்டு போலன்னு பொழக்கிறான். ஆட பாவி அநியாயமா நாக்க கட் பண்ணிட்டியா, நான் வந்துட்டு பாசத்தினால அவனை பார்க்க வந்தேன்னு நினைச்சியா, அவன் வந்துட்டு பயங்கரமான மந்திரவாதி, அவன் தான் என்னுடைய குரு, அந்த கடைசி மந்திரத்தை எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு கத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், என்னுடைய ஆசையில மண்ணவாரி போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அந்த குட்டி பொண்ணு சாரி ஹீரோவுடைய பொண்ணு வந்து தடுக்கிறா. அந்த பொண்ணை போட்டு பொழக்க மறுபடியும் ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு உன்னை அடிச்சா உனக்கு வலிக்காது, உன்னுடைய பொண்ணை அடிச்சாதான் உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போயிட்டு அடிச்சு அந்த பொண்ணுடைய கழுத்துல காலை வச்சு மறிக்க, டேய் இங்க பாரு இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்ல அப்படின்னா உன்னுடைய அண்ணா மாதிரியே நீயும் கஷ்டப்படுவ அப்படின்னும் போது நான் ஏன்டா கஷ்டப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப நம்ம ஹீரோ காதுல எதையோ மாட்டிக்கிட்டு ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருப்பாரு, அந்த வாட்ச்ல ஏதோ பண்றாரு, பார்த்தா வீடு முழுக்க ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதான் ஏதோ வாங்கி வந்து வச்சாரு பாத்தீங்களா, அது ஸ்பீக்கர் போல. அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஹை ஃப்ரீக்வன்சில சவுண்ட் பயங்கரமா கேக்குது. அந்த சவுண்ட தாங்கிக்க முடியாம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட்டு கீழே விடுகிறாங்க. இந்த சைக்கோவும் இவனை அட்டாக் பண்ணுங்க, இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னும் போது இவன் கத்துறது அவனுக்கே கேட்கல, அந்த அளவுக்கு சவுண்டா வச்சிருக்காரு. அவன் அசந்த நேரமா பார்த்து ஃப்ளவர் பாட்டை தூக்கி மண்டையில ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் அவனும் மட்டையாயிட்டான். இப்ப அவன் மயக்கம் ஆயிட்டு இருப்பான். மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அதே பேஸ்மெண்ட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இவனுக்கு மேல பொண்ணை எப்படி ஷூ காலால மெரிச்சானோ அதே போல மெரிச்சு கட்டிங் பிளேயரால இவனுடைய நாக்கு அப்படியே கட் பண்ணி எடுக்க
இருக்கிறாரு. அடுத்து நமக்கு அந்த போலீஸையும் பிரின்சிபலையும் காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அவனை என்கிட்ட கொடுங்க, நான் பழி வாங்குறேன், அவனை குத்தி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லும் போது போலீஸும் சொல்றாரு கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்க 2 பேரால கிடையாது, யாராலையுமே அவங்களுக்கு தண்டனையே கொடுக்க முடியாது, அவ்வளவு மோசமானவங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். கடந்த 12 வருஷமா நீங்க இந்த ஒரே நாள்ல அனுபவிச்ச வழியை விட நான் கடந்த 12 வருஷமா ஒரு மோசமான வழியை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இவனுங்களை நானே பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நானே பாத்துக்கிறேன், நான் வந்துட்டு இவங்களை சாகவும் விடாம வாழவும் விடாம போட்டு டார்ச்சர் பண்ண போறேன், ஏன்ட்டியே விட்டு போங்க அப்படின்னும் போது அந்த சைக்கோ கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பேஸ்மெண்டோடைய கதவுடைய மெயின் டோர் வந்துட்டு இங்க இருக்கு போல. கதவை தட்ட தட்ட இவங்களுக்கு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டோட ஒரு சந்தோஷமா சவுண்டு கேட்டுட்டு வெளியே போறாங்க. இப்போ மொட்டை மாடியில ஹீரோவையும் ஹீரோவுடைய பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஜூஸை குடிக்கிறா, போறவங்களை பார்த்து சிரிக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைமைக்கு மாறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 12 வருஷமா நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலு கையெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யல, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறா. அதை பார்த்து ஹீரோக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.